Hi guys, I'm vignesh. இப்போ இந்த மாடலோட எப்படி டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல நம்ம டிரா பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுல 4 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்கு. ஒன்னு சைட் வியூ, நெக்ஸ்ட் டாப் வியூ, அதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் வியூ, நெக்ஸ்ட் அதோட செக்ஷன் வியூ. கரெக்ட்டா பாத்தீங்கன்னா ஹாரிசான்டலா கட் பண்ண அந்த செக்ஷன் வியூ இருக்கு. இப்போ நான் டாப் லைனை செலக்ட் பண்ணிட்டு மெயினா டாப்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். கார்னர் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த கார்னர் பாயிண்ட் ஆரிஜினை பேஸ் பண்ண மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் ஓவராலாக இருக்கிற இந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 140 நான் இப்போ ஆரிஜின்லேருந்து ட்ரா பண்ணியிருக்கனால அதோட ஹாஃப் ஆஃப் த வேல்யூ மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 70 மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ப்ரொஃபைல்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். ஏன்னா இந்த பாட்டம் போர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் கட் இருக்குது. இந்த ஸ்லைட் கட்டுக்காக ஒரு சாம்ஃபராக ஒரு நார்மல் ப்ரொஃபைலாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த எக்ஸஸ் போர்ஷன்ஸ் பாட்டம் ஏரியாவில் இருக்கிறத நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் பிக் பண்ணிக்கிறேன். இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 45 நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட்லேருந்து இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 ஒன்ஸ் மென்ஷன் பண்ணியாச்சா அகெயின் இப்போ ஓவராலாக இந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 88 இருக்குது. அகெயின் ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் 88/2 44 ஒன்ஸ் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரொஃபைலை அப்படியே நம்ம சாலிட் பாடியாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஸ்கெட்சிலேருந்து எக்ஸிட் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடட் போஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் நார்மலாக இப்போ ஃப்ரண்ட் வியூவை நோட் பண்ணிங்கன்னா ஒரு 12 பட் ஓவராலாக நோட் பண்ணிங்கன்னா ஒரு 40 இருக்குது. நான் இப்போ 12 யூஸ் பண்ணாமல் அந்த 40 யூஸ் பண்ணி தான் என்டையர் சாலிடாக கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு என்டையர் சாலிட் கிரியேட் பண்ணிட்டு இதில் நம்ம ப்ரொஃபைல் ட்ரா பண்ணி எப்படி அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஃபேஸை சூஸ் பண்ணியாச்சு, கிரியேட் ஸ்கெட்ச், அதுக்கப்புறம் நார்மல் டு வியூ. நெக்ஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல், கார்னர் ரெக்டாங்கிளே பிக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட் வரைக்கும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ட்ரா பண்ணியாச்சா இப்போ இந்த ப்ரொஃபைலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ சென்டர்லேருந்து இந்த டைமென்ஷன்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 29 இருக்குது. இது ஓவரால் டைமென்ஷன்ஸ் 29 அதுவே நம்ம ஆரிஜின்லேருந்து வரையும்போது ஹாஃப் ஆஃப் த வேல்யூ மட்டும் தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி மற்ற ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டிஃப்ரெண்ட் ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பாக்கெட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டைமென்ஷன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஹாஃப் ஆஃப் த வேல்யூ 29/2 14.5 இப்போ அடுத்த ஒரு கார்னர் ரெக்டாங்கிள் கரெக்டாக அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட் அடுத்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலை நான் ட்ரா பண்ணுறேன். ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்ட பிறகு இந்த எண்ட் பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும், ஆல்மோஸ்ட் பொசிஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் ரெக்டாங்குலருக்கான டைமென்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் இதை நோட் பண்ணிங்கன்னா ஓவராலாக இருக்கிறது 38.4 ஸோ 2 பாயிண்ட்டே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓவரால் டைமென்ஷன்ஸ் 38.4/2 ஏன்னா ஆரிஜின்லேருந்து நம்ம ட்ரா பண்ணுறதுனால ஆஃப் ஆஃப் த வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பாயிண்ட் எங்கே பொசிஷன் ஆயிருக்கு? ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இந்த டாப் வியூ பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் பாயிண்ட் கரெக்டாக அந்த எட்ஜோட எண்ட் பாயிண்ட்டில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ எண்ட் பாயிண்ட் எட்ஜோட எண்ட் பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஹாரிசான்டலாக அகைன் கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம். செலக்ட் பண்ணிக்கிறேன் ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ப்ரொஃபைல்ஸை பொசிஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஃபைலுக்கான ப்ராப்பர் டைமென்ஷன்ஸ், ரெக்டாங்கிளுக்கான ப்ராப்பர் டைமென்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஹாரிசான்டல் வேல்யூ இது 5 கரெக்டாக அந்த டாப் ஏரியாவில் நோட் பண்ணிங்கன்னா 5 டிஸ்டன்ஸில் ஸ்பெசிஃபை ஆயிருக்கு. அதே 5 அப்படியே இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இன்பிட்வீன் கேப் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 38.5 ஸோ அந்த ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு 39.5 இப்போ அடுத்து அந்த ஹாரிசான்டல் லைன் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 7.9 ஸோ 7.9 அப்படியே நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஒன்ஸ் மென்ஷன் பண்ணிட்ட பிறகு இந்த ஓவரால் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஆனால் இந்த ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் நம்ம யூஸ் பண்ணி கட் பண்ணால் அந்த போர்ஷன்ஸ் மட்டும் தான் கட் ஆகும். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ஷன் கொடுக்குறேன். செலக்ஷன் கொடுத்து அந்த ஓவரால் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் லைனாக மாற்ற போகிறோம். ஏன் ரெஃபரன்ஸ் லைனாக மாற்ற போகிறோம்? எந்த ஏரியாவை அப்போ ஒரு ப்ரொஃபைலை ட்ரா பண்ணி நம்ம பாக்கெட் பண்ணுறதுனா ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸை மட்டும் இந்த ரெஃபரன்ஸ் லைனை பேஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஈஸியாக. ஃபஸ்ட்டு இந்த டாப்பில் இருக்க ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி ஹாரிசான்டலாக ஒரு லைன், வெர்டிக்கல், ஹாரிசான்டல் கரெக்டாக ஒரு க்ளோஸ் ப்ரொஃபைல் போர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் எண்ட் பாயிண்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ப்ரொஃபைலை நம்ம ட்ரா பண்ணியாச்சா நெக்ஸ்ட்டு போர்ஷன்ஸை கட் பண்ணணும். இப்போ ப்ரொஃபைலை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொஃபைலில் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரூட் கட்டை கிரியேட் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிக் போர்ஷன்ஸ் அதாவது ப்ரொஃபைல் எங்கே இருக்கோ அந்த போர்ஷன் மட்டும் தானே கட் ஆகும். அப்போ
எக்ஸ்ட்ரூடட் கட்டில் இருக்க ஃப்ளிப் சைட் டு கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் ரீஜன்லாம் நம்ம வந்து கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸை வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஓவராலாக 40 mm இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm. இப்போ 40 - 12ன்னு போட்டால் ஒரு 28 mm கிடைக்கும். ஸோ அந்த 28 mm அப்படியே வந்து மென்ஷன் பண்ணுறேன். எக்ஸஸ் ரீஜனை கட் பண்ணுறதுக்கு ஃப்ளிப் சைட் டு கட்டை அதை வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செக் பண்ணிட்டு வர பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே டிஸ்டன்ஸில் எக்ஸஸ் ரீஜன் மட்டும் கட் ஆகும். ப்ரொஃபைல் வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைட் ஃபேஸை சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். இப்போ ஸ்லாண்டிங்காக ஒரு ப்ரொஃபைல் 2 எண்ட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 45 டிகிரியில் லைனை சூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த டாப் பாயிண்ட்லேருந்து பாட்டம் பாயிண்ட் வரைக்கும். ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ப்ரொஃபைலே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ண இந்த ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி அந்த ரீஜனே வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரூட் கட் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் ரீஜன்லாம் த்ரூ ஆலை பேஸ் பண்ணி பாக்கெட் பண்ணிடலாம். த்ரூ ஆல்னு கொடுத்தனால அந்த என்டையர் ரீஜனே வந்து இப்போ பாக்கெட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஓரளவுக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் சில சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாக்கெட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சர்க்கிளை சூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கிளில் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸில் வந்து ஸ்பெசிஃபையாக இருக்குது. ஏன்னா பாடியை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. பட் சர்க்குலர் ப்ரொஃபைல் மட்டும் தனித்தனியாக தான் வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஏன்னா டிஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டயாமீட்டர் வேல்யூஸ். ஃபஸ்ட்டு இதை வந்து பொசிஷன் பண்ணியாச்சு. வெர்டிகலாக கன்சிடர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கான டயாமீட்டர் என்ன டயாமீட்டர்? இது வந்து 12.5 mm டயாமீட்டர். அண்ட் எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 84 mmல வெர்டிகலாக பொசிஷனாக இருக்குது. இப்போ ஹாஃப் ஆஃப் த வேல்யூ மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ 84/2 42 mm மென்ஷன் பண்ணியாச்சா? இப்போ இதுக்கான டைமென்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 12.5 mm. கரெக்டாக அந்த ரைட் அண்ட் பாட்டம் சைடில் 4 ஹோல்ஸ் மட்டும் தான் ஸ்பெசிஃபையாக இருக்குது. அதாவது 4 கார்னர் ஹோல்ஸுக்கு மட்டும்தான் இந்த டைமென்ஷன்ஸ் 12.5 mmன்னு. ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணலாம். பாக்கெட் பண்ணணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் த்ரூ ஆலாக கட் பண்ணணுமா, இல்லை வந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கட் பண்ணணுமா? இப்போ இந்த லெஃப்ட் வியூவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்ஸ் கரெக்டாக ஒரு ஹிடன் லைன்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்பெசிஃபை ஆகுது. அந்த என்டையர் போர்ஷன்ஸே வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ப்ரொஃபைல்ஸை செலக்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரூட் கட்டை யூஸ் பண்ணி த்ரூ ஆல் டைப்பில் என்டையர் போர்ஷன்ஸே வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். என்டையர் போர்ஷன்ஸே இப்போ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அகைன் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். சேம் லைக் ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டயாமீட்டர், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பொசிஷனிங். ஒன்ஸ் ப்ரொஃபைலை வந்து ட்ரா பண்ணியாச்சு. இந்த ப்ரொஃபைலுக்கான ஏரியா பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 28.7 mm டிஸ்டன்ஸில் வந்து ஸ்பெசிஃபை இருக்குது. அண்ட் 11.2 mm வந்து டயாமீட்டர். இப்போ 11.2 mm டயாமீட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இதை பொசிஷன் பண்ணோம். பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் வந்து ஓவராலாக 100 mm. ஆரிஜின்லேருந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிறதுனால ஹாஃப் ஆஃப் த வேல்யூவாக 50 mm வந்து ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வெர்டிகல் டைமென்ஷன்ஸ் 28.7 mm கரெக்டாக இந்த ஃப்ரண்ட் வியூவில் வந்து இருக்குது. அந்த வியூவில் ஏற்ற மாதிரியே டைமென்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். 28.7 mm மென்ஷன் பண்ணியாச்சு. ப்ரொஃபைலும் ப்ராப்பராக அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாக்கெட் கிரியேட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டேன். எக்ஸ்ட்ரூட் கட் யூஸ் பண்ணிவிட்டேன். அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸை மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஒன்ஸ் வந்து பாக்கெட் ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த த்ரூ அவுட் த பாடி ஓவரால் மிரர் பண்ணால் எல்லா போர்ஷன்ஸும் வந்து நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும்னா இந்த பாடிஸை அப்படியே வந்து நம்ம மிரர் பண்ணலாம். இப்போ மிரர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பாடிஸில் இந்த பர்டிகுலர் பாடியை செலக்ட் பண்ணிக்கலாம். மர்ஜ் ரிசல்ட் செக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எந்த ஃபேஸை பேஸ் பண்ணி நம்ம மிரர் பண்ணணுமோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணோம். ஆப்போசிட் எண்டில் வந்து மிரர் ஆகும். இப்போ ஒரு செக்ஷனை வந்து நம்ம மிரர் பண்ணியாச்சு. அதே மாதிரி சேம் மிரரை பிக் பண்ணிக்கலாம். மர்ஜ் சாலிடில் பாடிஸில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸில் கரெக்டாக இந்த சிமெட்ரிக்கல் ஃபேஸை சூஸ் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்டில் இருக்க பாடி லெஃப்ட் ஹேண்ட்லேயே எனக்கு வந்து பிளேஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கலாக ஓவராலாக பாடிஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ரிப் ஃபேச்சஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் வியூவை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் சர்க்குலர் ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ணிட்ட பிறகு இதுக்கான டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 17.5 mm ரேடியஸில் இருக்குது. டயாமீட்டர் வைஸாக நம்ம கொடுக்கும்போது டபுள் த வேல்யூஸாக நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ 17.5 × 2 கொடுத்தா 35 mm கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆரிஜின் பாயிண்ட்டையும் பிக் பண்ணிக்கிறேன். வெர்டிகலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டேஞ்சென்ஷியலாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் பேஸ் பண்ணி வெர்டிகல் டைமென்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து வெர்டிகல் டைமென்ஷன்ஸ் பிக் பண்ணியாச்சா? ஒன்ஸ் பிக் பண்ணிட்ட பிறகு அதோட இனிஷியல் டைமென்ஷனல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 20 mm. ஃபஸ்ட்டு எட்ஜ் வரைக்கும் தான் 20 mm. பட் இப்போ ஓவராலாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 20 + 12 mm 32 mmல வந்து அந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் எட்ஜ் வரைக்கும் தான் அது வந்து 20 mm ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன்.
இப்போ இதை யூஸ் பண்ணியா பாக்கெட் வந்து த்ரூ ஆல் யூஸ் பண்ணி என்டையர் போர்ஷன்ஸே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த போர்ஷன்ஸையும் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இன்னும் 3 சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஆரிஜினை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணணும். டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு 3 டிஃப்ரெண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்ட பிறகு இந்த சர்க்கிளை நம்ம வந்து ப்ராப்பராக பொசிஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அதை டயாமீட்டர் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டயாமீட்டர் இப்போ இனிஷியலாக 11.5 mm இருக்குது. ஓகேவா? இந்த 11.5 அப்படியே அந்த சர்க்கிளுக்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவரால் இருக்க சர்க்கிளை வந்து ஈக்குவல் கன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு சர்க்கிளுக்கு மட்டும் நான் டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணால் போதும். என்டையர் சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா ஈக்குவல் யூஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால. இப்போ பொசிஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 14.6 mm. நெக்ஸ்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு இருக்கிற டைமென்ஷன்ஸ் சென்டர் டு சென்டர். இப்போ இந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 mm அந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. 35 mm அப்ளை பண்ணிட்டேன். அகைன் இந்த சென்டர் டு இந்த சென்டர், ரைட் சென்டர் டு லெஃப்ட் சென்டர். இது பார்த்தீங்கன்னா 75.8 mm. ஸோ 75.8 mm வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வெர்டிக்கலாக மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த சர்க்குலர் ப்ரொஃபைலை. அதனால் எல்லாத்தோட சென்டர் பாயிண்ட் ஆரிஜின் இன்க்ளூட் எல்லா சென்டர் பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரெயின்ஸை பிக் பண்ணிக்கலாம். இப்போ பிக் பண்ணிட்டோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக கன்ஸ்ட்ரெயினாக இருக்குது. இந்த ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம பாக்கெட் வந்து கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கான கட்டு 5.8 mm டிஸ்டன்ஸ்க்கு தான் கட்டு. அதனால தான் த்ரூ ஆல் யூஸ் பண்ணாமல் பிளைண்டை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நான் வந்து கட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்டையர் பாக்கெட் கிடையாது, டிஸ்டன்ஸை பேஸ் பண்ண மாதிரி பாக்கெட். இப்போ அடுத்து லாஸ்ட்டாக ஒரு சிம்பிள் சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பாக்கெட் மட்டும் கிரியேட் பண்ணால் ஓவரால் சாலிட் பாடியாக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. அதனால இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒயர் ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா எட்ஜஸும் ஷோ ஆனதானே நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணுறோன்னு. சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து பொசிஷன் பண்ணோம் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 mm டயாமீட்டர். ஃபஸ்ட்டு டயாமீட்டர் வைஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை பொசிஷன் பண்ணலாம். வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் அண்ட் ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் ஜஸ்ட் வந்து 13 mm. நெக்ஸ்ட் வந்து ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ். இது சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸாக தான் வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபை ஆயிருக்கு. ஸோ அதோட half ஆஃப் த வேல்யூ மட்டும் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணாலே போதும். 63 டிவைடட் பை 2ன்னு போட்டால் 31.5 mm. இப்போ இதே ப்ரொஃபைல்ஸ் தான் ரைட் ஹேண்ட்லேயும் வந்து இருக்கு. நான் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிரர் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு முன்னாடி வெர்டிக்கலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு சென்டர் லைன். ஒன்ஸ் லைனை ட்ரா பண்ணிவிட்டு இந்த ரைட் ஹேண்டில் இருக்க என்டிட்டிஸை லெஃப்ட் ஹேண்டில் மிரர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் கட் யூஸ் பண்ணும்போது இதே டிஸ்டன்ஸில் பாக்கெட்டை கிரியேட் பண்ணால் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ செலக்ட் பண்ணியாச்சா? செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கட்டை ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். ப்ரிஃபர் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு பாக்கெட் கிரியேட் பண்ணணும். இதுவும் என்டையர் கட் கிடையாது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் பாக்கெட் கிரியேட் பண்ணணும்னா 12 mm டிஸ்டன்ஸ் தான். கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் வரைக்கும் 12 mm டிஸ்டன்ஸில் பாக்கெட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓவராலாக இருக்கிற இந்த என்டையர் சாலிட் பாடியை வந்து நம்ம டெவலப் பண்ணியாச்சு. சிம்பிளாக வந்து ஆரிஜினை பேஸ் பண்ணி ஒரு கார்னர் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து மிரர் ஃபீச்சர்ஸ் நம்ம டெவலப் பண்ணி டிஃப்ரெண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸ்க்கு பாக்கெட் வந்து கிரியேட் பண்ணோம். சர்க்கிள் ப்ரொஃபைல் மட்டும் தான் நம்ம இண்டிவிஜுவலாக ட்ரா பண்ணி பாக்கெட் கிரியேட் பண்ணது. தேங்க்யூ.